விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட ஆதார அடையாள அட்டை போலவேவோ நம்ம வச்சிருக்க விவசாய நிலத்துக்கா இருக்கட்டும், இல்ல நம்மளோட நிலத்துக்கா இருக்கட்டும், இனிமேல் அதுக்கும் ஒரு அடையாள அட்டை வாங்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த அடையாள அட்டையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பூ ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூ ஆதார் கார்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க, முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பூ அடையாள அட்டை, அதாவது பூ ஆதார் கார்டு அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஆதார் அட்டை அடையாள அட்டை போலவேவும் நம்ம வச்சிருக்க நிலத்துக்கும் இனிமேல் பூ ஆதார் அட்டை வாங்கணும் அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கும் இந்த பூ ஆதார் அட்டையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அடையாள அட்டையில இருக்கிற மாதிரியே 12 எண்கள் இல்லாம இதுல 14 எண்கள் உள்ள ஒரு அட்டை தான் இது. இது மூலயமா நம்மளோட நில விவரங்கள் எல்லாமே இந்த ஆதார் அட்டை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இடத்துல பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த அடையாள அட்டை அப்படிங்கிறது. ஸோ இப்போ அரசாங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு இந்த பட்டா சிட்டா அது யாருக்கும் இன்னும் கொடுக்கல அரசாங்கத்துல இருந்து. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பூ ஆதார் அட்டை எல்லா விவசாயிகளும் விண்ணப்பிச்சு வாங்கிக்கணும் அப்படிங்கறது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. வேற இந்த பூ ஆதார் அட்டை மூலயமா என்னென்ன பயன்கள் கிடைக்கும் நமக்கு நமக்கு இந்த மாதிரி விவசாயிகள் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா முதல் விவசாயிகள் ஏதோ ஒரு விவசாய கடன் விண்ணப்பிக்க போறப்ப இந்த பூ ஆதார் அட்டை மூலயமாவே அவங்களோட நில விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிடுறதுனால நம்மளோட விவசாய நிலத்துக்கான கடன் நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம். அது போக இந்த மாதிரி நிறைய பேருக்கு இடப்பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு இது வரைக்கும் என்னோட நிலம் அப்படிங்கிற பக்கத்து நிலத்துக்காரங்க கூட சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி சர்வே நம்பர் மூலயமா நம்ம அளந்து இந்த உரிமையாளர்களை இந்த அடையாள அட்டை மூலயமா கொடுக்கறதுனால இடப்பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது போல ஒரு ஒரு நிலத்தோட உரிமையாளரோட எல்லா எல்லா விவரங்களையும் இந்த அடையாள அட்டையில கொண்டு வராங்க. அதாவது இந்த நிலத்தை யாருக்கிட்ட இருந்து யார் வாங்கியிருக்கா, யாருக்கு வித்திருக்காங்க அப்படிங்கறத அந்த அந்த எண், அந்த அடையாள எண், அதாவது 14 இலக்கு எண்ணை நம்ம இது பண்றது மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொன்னோம். சுருக்கமா ஒரு நிலத்துக்கு உரிமையாளர் யாரு, எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு இது வச்சிருக்காரு அவரு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் அந்த அடையாள அட்டையில வந்துடும். ஸோ இனிமேல் அந்த பட்டா சிட்டாவுக்கும் அதிகமா வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது நிறைய கேள்வி இருக்கும். பொதுவா இந்த அரசாங்கம் இப்போதைக்கு 8.4 கோடி விவசாயிகளுக்கு இந்த பூ ஆதார் அட்டை வழங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இது போலவே ஒவ்வொரு ஊர் வாரியாக நமக்கு முகாம்கள் அமைப்பாங்க. அந்த முகாம்கள்ல விவசாயிகள் அவங்களோட பட்டா சிட்டா நகல்களை மட்டும் எடுத்துட்டு போய் உங்களோட மொபைல் போனையும் எடுத்துட்டு போய் 3 முறை ஓடிபி வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க விண்ணப்பிக்க போறப்ப உங்களோட மொபைலுக்கு 3 முறை ஓடிபி வரும். அந்த 3 முறை வர ஓடிபியும் நம்ம அவங்க கிட்ட கொடுத்து சமர்ப்பிக்கிறப்ப நமக்கு இந்த பூ ஆதார் அடையாள அட்டை கிடைச்சிடும் நம்ம நிலத்துக்கு. குறிப்பா இந்த அடையாள அட்டையை விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. அப்படி விண்ணப்ப கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க உங்களை அந்த இதுல இருக்க மேலதிகாரிகளிடம் இருந்து கண்டிப்பா புகார் தெரிவிக்கலாம். இந்த பூ ஆதார் அட்டையை விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. இந்த வீடியோ பதிவை உங்களோட உறவினர்கள், நண்பர்கள், விவசாயம் பண்ணும் உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து விட்டு அவங்களையும் இந்த அடையாள அட்டையை வாங்கிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் மாதிரியும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட உறவினர்களுக்கும் அனுப்பி விடுங்க. நன்றி, வணக்கம்.